அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய PR Max Academyல TNPSC Combined Statistical Subordinate Services both Statistics and Mathematics major இந்த ரெண்டு மேஜருக்குமே ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். PGTRB, TRB Polytechnic, TRB Engineering Colleges, SCRT Examinations, TRB Arts, TNSET, CSIR Net, then TET Paper 1 clear பண்ணவங்களுக்கு உள்ள இடைநிலை ஆசிரியர் தேர்வு SGT, TET Paper 2 clear பண்ணவங்களுக்கு உள்ள UGTRB இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆப்ல தான் கிளாஸஸ் எடுக்கிறோம். சோ லைன் பை லைன் கிறிஸ்டல் கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல கொடுத்துருவோம். லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாத பட்சத்துல நீங்க ரெக்கார்டிங்ல போயும் பார்த்துக்கலாம். அன்னைக்குள்ள லைவ் கிளாஸ் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டட் ஆகி இருக்கும். சோ லைவ் கிளாஸ்ல உங்களுடைய டவுட்ஸை நீங்க கேட்டுக்கலாம். இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி அப்படின்னா மே பி ஆர் மே நாட் பி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the ratio of the favorable cases to the number of possible cases அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராபபிலிட்டி எப்போதுமே நம்மளுக்கு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்போ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஹெட் விழுகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹெட் விழுகலாம், விழாமலும் இருக்கலாம். டெயில் விழுகலாம், விழாமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பாசிபிள் அவுட்கம்ஸை பற்றி பேசுறது, நாம ஃபேவரபிள் அவுட்கம்ஸை பற்றி பேசுறதுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. இப்போ இங்கே ஒரு டையை எப்போ நம்ம ஃபேர் டை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டையோட ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது டோட்டல் வேல்யூ வந்து 7 கிடைக்கணும். இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 1 6 7 2 5 7 3 4 7. ஸோ இப்படி நம்மளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டையோட 6 phases. இப்போ 1க்கு பின்னாடி இப்போ 1ல இருந்து இப்போ மடக்குறோன்னு வைங்க, இந்த 5 வந்து நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல வரும், 2 வந்து ரைட் சைட்ல வரும், இந்த 6 வந்து இந்த 1க்கு பேக் சைடு வரும். ஏன்னா டபுள் மடிப்பு வரும் இல்லைங்களா. இப்போ நம்ம அட்டைப்பெட்டியை மடிக்கிற மாதிரி ஒரு மடிப்பு, அடுத்த மடிப்பு. அப்போ 1க்கு ஆப்போசிட் இருக்கிறது இந்த 6. ஸோ 1 + 6 = 7. இப்போ இங்க 4 3 இது இதோட ஆப்போசிட்ஸ். நம்ம மடிக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இது புரியும். ஸோ 3 + 4 7, 5 + 2 7. ஸோ இப்படி இருக்கிற டையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபேர் டை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து ரிசல்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம், நம்ம டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதுல வந்து நம்ம இங்க பார்க்க போறது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரையல், அவுட்கம், சாம்பிள் பாயிண்ட், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட். இப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரோலிங் அ டைஸ் அண்ட் ஃபிளிப்பிங் அ காயின் ஆர் ட்ரையல்ஸ். ரோலிங் அ டைஸ் அண்ட் ஃபிளிப்பிங் அ காயின் ஆர் ட்ரையல்ஸ்.
இப்போ இந்த ட்ரையல் அப்படின்றது ஆக்ஷன், நம்மளுக்கு என்ன அவுட்கம் வரணுமோ அதுக்கு நம்ம செய்யற ஆக்ஷனுக்கு பேர், நம்ம அதுக்கான செய்யற செயலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரையல் அப்படின்னு சொல்றோம். இப்போ காயின்னா நம்ம ஃபிளிப் பண்றோம், டைனா நம்ம ரோல் பண்றோம். ஸோ இதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவுட்கம், அந்த ட்ரையலோட ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அவுட்கம். ஸோ நம்மளுக்கு காயினை டாஸ் பண்ணிட்டோம், டாஸ் பண்ணும்போது ஹெச் விழுகுது, அதாவது ஹெட் விழுகுது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அவுட்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ சாம்பிள் பாயிண்ட், நாட் அ சாம்பிள் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு காயின், இப்போ நம்ம இது வந்து எக்ஸாம்பிளுக்காக, ஏன்னா ரெண்டு சைடு இருக்கு, ஈஸியா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக நம்ம காயினை பத்தி பேசுறோம். ஸோ ஒரு காயின் எடுத்திருக்கோம், அதுல ஒரு ஹெட் இருக்கு, ஒரு டெய்ல் இருக்கு. ஸோ ஹெட் அப்படின்றது ஒரு அவுட்கம். ஒரு டைம் நம்ம காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுகுது, அடுத்த டைம் டாஸ் பண்ணும்போது டெய்ல் விழுகுது. ஸோ இந்த மாதிரி ஹெட் அண்ட் டெய்ல், இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அவுட்கம்ஸ் சொல்லுவோம். இந்த ஈச் அவுட்கம், ஒவ்வொரு அவுட்கமையும் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம தனித்தனியா அவுட்கம்ஸை கண்டுபிடிச்சோம், அந்த அவுட்கம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு செட்ல போட்டோம் அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு காயின்ல என்னென்ன அவுட்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ஒண்ணு ஹெட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்லைன்னா டெய்ல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹெட்டையும் டெய்லையும் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதை தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதையெல்லாம் நம்ம ஒரு செட்டுக்குள்ள போடும்போது அதை வந்து சாம்பிள் ஸ்பேஸ் சொல்றோம். இங்க நம்ம படிக்கிறது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ், தட் இஸ் n of s. ஸோ n of s is equals to 2. அதாவது ஒரு காயினா இருந்தா 2 சைட்ஸ் இருக்கு, ஸோ 2. இப்போ டைஸா இருந்ததுன்னா 6 ஃபேஸஸ் இருக்கு, ஸோ n of s is equals to 6. இது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சாம்பிள் ஸ்பேஸ், சாம்பிள் பாயிண்ட், அவுட்கம், ட்ரையல். அடுத்தது ஈவெண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னு ஒரு டையை உருட்டுறோம். இப்போ நம்ம வந்து நம்ம உருட்டுற டைல நம்மளுக்கு 1 வரணும் அப்படின்னா தட் இஸ் அ ஈவெண்ட். நம்ம உருட்டுற டை வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பரா கிடைக்கணும், அது ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்றோம், அதுக்கு ப்ராபபிலிட்டியை தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். இப்போ நம்மளுக்கு ஒரு டையை உருட்டும் போது ஈவன் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, அப்போ அந்த ஈவன் நம்பர் கிடைக்கிறது தான் ஈவெண்ட், அதோட ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ உருட்டுறோம், ஈவன் நம்பருக்கான சான்சஸ் என்னென்ன 2, 4, 6. ஸோ இந்த 2, 4, 6 அப்படின்றது இப்போ நம்மளுக்கு வந்து 3. அப்போ இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3/6. ஸோ இப்போ ஈவெண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ ஃபிளிப்பிங் அ காயின்ன்றது வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன்னா நம்மளுக்கு காயினை ஃபிளிப் பண்ணும்போது ஹெட் தான் வரும், டெய்ல் தான் வரும்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ப்ரிடிக்ட் பண்ண முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளுக்கு பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட் அண்ட் டெய்ல். ஒன்னே ஹெட்டா இருக்கும், இல்லைன்னா டெய்லா இருக்கும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ், என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்கோ அதையெல்லாம் நம்ம ஒரு செட்டுக்குள்ள போட்டோம்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹெச் கமா டி. இப்போ சப்செட் ஆஃப் எஸ், சப்செட் ஆஃப் எஸ் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஹெட் எழுதுறதுக்கான நிகழ்தகவு, இல்லை ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஹெட் அப்படின்னு போட்டோம்னா ஏ ஈக்குவல் டு ஹெச். அந்த ஏன்றது என்னன்னா ஈவெண்ட், பட் டெய்ல் விழுகிறதுக்கு நம்மளுக்கு தேவை, அதனால அது ஈவெண்ட்னு சொல்றோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு டெய்ல். இதுல நம்மளுக்கு ஈவெண்ட் அப்படின்றது என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், காயின் அப்படின்னா 2 சைட்ஸ் இருக்கு, ஸோ ஹெட் அண்ட் டெய்ல். அடுத்து டை 6 ஃபேஸஸ் இருக்கு, டெக் ஆஃப் கார்ட்ஸ் 52 கார்ட்ஸ் இருக்கு, வீக் டேஸ் அப்படின்னா நம்மளுக்கு 7. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒன்று. அடுத்தது இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கிளாசிக்கல் அப்ரோச் அண்ட் எம்பெரிக்கல் அப்ரோச் அப்படின்னு ரெண்டை படிப்போம். ஸோ கிளாசிக்கல் அப்ரோச்னா என்ன, எம்பெரிக்கல் அப்ரோச்னா என்ன, இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு அப்புறம் நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்ஸ், அதை வச்சு நம்ம பண்றதுக்கு பேர் தான் கிளாசிக்கல் அப்ரோச். ஏதாவது 2 ப்ராபபிலிட்டியை நம்ம ஒரு நிகழ்வை எடுத்துக்கிறோம், அந்த 2 நிகழ்வையும் 2 ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு அந்த 2ஐயும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு
ஒன்று கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஹெட் விழுவதற்கான வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டு கெட் ஹெட் அப்படின்னா 1/2. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/2. டெய்ல் விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/2. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 1/2 + 1/2 தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2/2. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்மளுக்கு 1/2 + 1/2 நம்மளுக்கு 2/2. ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அதனால நம்ம இதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ரெண்டு ப்ராபபிலிட்டியை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1 இருந்ததா அப்படின்னா அதை கிளாசிக்கல் அப்ரோச்னு சொல்றோம். இன்னொரு வகையில் அதை எப்படின்னு சொல்லலாம்னா அந்த ஃபேவரபிள் அவுட்கம்ஸை தவிர அதுக்கு வேற அவுட்கம்ஸே வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறது தான் கிளாசிக்கல் அப்ரோச். இப்போ டைஸ் எடுத்துட்டோம். டைஸ்ல வந்து நம்மளுக்கு 1 விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1/6. 2 விழுவதற்கான ப்ராபபிலிட்டி 1/6 தான். ஏன்னா 2 எத்தனை டைம் வருது? ஒரே ஒரு டைம். ஸோ 1/6. 4 விழுவதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/6. 5 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/6. ஏன்னா 5 வந்து ஒரே ஒரு டைம் தான் இருக்கு. ஒரு டைம்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஈக்குவலி லைக்லி ஈவென்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/6 + 1/6 + 1/6. இப்போ நம்மளுக்கு 6 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அது 6க்கும் 1/6 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு யூ வில் கெட் 1. அதாவது 6/6ன்னு வரும் 1. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் அப்ரோச் தான் ஃபார்முலா ஸ்டடி பண்ணாங்க. எப்போனா 17th and 18th centuries-ல. ஸோ இந்த கிளாசிக்கல் அப்ரோச்சை இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இது அவுட்கம்ஸை சம்பந்தப்பட்டது மட்டும். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் an event is equals to number of favorable outcomes divided by total number of outcomes. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் அவுட்கம்ஸ்க்கும் நமக்கு வேணுன்ற அவுட்கம்ஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எம்பிரிக்கல் அப்ரோச். இந்த எம்பிரிக்கல் அப்ரோச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிரிக்கல் அப்ரோச் இது எதுக்குள்ள நடக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அல்லது டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றோமோ அதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான் வந்து நம்மளுக்கு என்னன்னா எம்பிரிக்கல் அப்ரோச். இப்போ வந்து நம்ம கிரிக்கெட் விளையாடுறாங்க. 6 பால்ஸ் அடிக்கிறாங்க. 6 பால்ஸ்க்கு நம்ம ஒரு பாலுக்கு தான் நம்மளுக்கு ரன் எடுக்க முடிஞ்சது. ஸோ அவங்க ட்ரை பண்றது எவ்வளோ? 6 எக்ஸ்பெரிமெண்ட் 6 ட்ரையல்ஸ் அவங்க பண்றாங்க. அதுல நான் அவங்களுக்கு ரன் அவங்க எடுத்தது வந்து ஒரு பாலில். ஸோ 1/6. ஸோ இந்த இடத்துல வந்து 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ இதை பத்தி சொல்றது எம்பிரிக்கல் அப்ரோச் என்ன எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டி. இப்போ ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதுல ஒரு 25 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஃபெக்டிவ் ஒன். ஸோ நம்மளுக்கு ட்ரையல்ஸ் எவ்வளோ? அவங்க 100ம் பண்றாங்க. அதுல டிஃபெக்டிவ் 25, த குட் ஒன் வந்து 75 இருக்கு. ஸோ நம்மளுக்கு அதை பத்தி பேசும்போது அதை என்னன்னு சொல்றோம்னா எம்பிரிக்கல் அப்ரோச் ஆர் எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டி. கிளாசிக்கல் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். இதே எம்பிரிக்கல் ப்ராபபிலிட்டினா number of favorable outcomes divided by number of trials or number of experiments. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எம்பிரிக்கல் அப்ரோச் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி பத்தி இனி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி எப்போதுமே வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கும். அப்போதான் நம்ம அதை வந்து ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட் அண்ட் ஷுர் ஈவெண்ட் இதுவுமே நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு டைஸ் உருட்டும் போது நம்பர் 7 கிடைக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் 0/6. ஏன்னா 7 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ 0/6 is equals to 0. ஸோ அது இம்பாசிபிள் ஈவெண்ட். ஷுர் ஈவெண்ட் அப்படின்னா 6/6 அப்படின்னு வந்ததுன்னா நம்மளுக்கு என்னது? ஷுர் ஈவெண்ட். அதாவது ஆன்சர் 1 கிடைச்சதுன்னா அது ஷுர் ஈவெண்ட். கண்டிப்பா ஷுரா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஷுர் ஈவெண்ட். நடக்கவே நடக்காது அப்படின்றது வந்து
impossible event. இந்த ரெண்டுக்கு இடையில தான் என்ன இருக்கு, நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் அப்படின்றது வந்து எங்க இருக்கு, இந்த 0க்கு 1க்கு இடையில. ஸோ இந்த அதுதான் நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ 0க்கு 1க்கு இடையில வர்றதை மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். 1 தாண்டாது, 0க்கு கம்மியாகாது. ஸோ ப்ராபபிலிட்டி டஸ் நாட் லைஸ் less than 0 and more than 1, greater than 1. So it is lies between 0 less than or equals to probability less than or equals to 1. So 0க்கு 1க்கு இடையில தான் probability இருக்கும். It should be a proper fraction தான் இருக்கும். அடுத்து அததான் இங்க சொல்லிருக்காங்க, 0 less than or equals to p of e less than or equals to 1. இப்ப இதுல ஒரு thinking corner ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. For a question on probability, the student's answer was 3/2. The teacher told that the answer was wrong. Why? So 3/2. அந்த கீழே denominator தான் நம்மளுக்கு total number of outcomes. So இங்க total number of outcomes வந்து 2 இருக்கு, ஆனா favorable outcomes வந்து 3 இருக்கு. So இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. So it's not a probability because it is a improper fraction. அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, a random experiment was conducted. Which of these cannot be considered as a probability of an outcome? The first one வந்து 1/5. So நம்ம already proper improper னு சொல்லிட்டோம். So proper னு பார்த்தாவே 1/5. So it is a probability. Minus 1/5. So minus நாவே it is less than 0. So கண்டிப்பா less than 0 வந்து probability இல்லை. So it is not a probability. அடுத்தது 0.40. 0.40 is nothing but 40/100. So 40/100 is a proper fraction. So it is a probability. அடுத்தது negative. So it is not a probability. 0, it is a probability, that is impossible event. 1.3, it is greater than 1. So it is not a probability. 1, it is a possible event, sure event. அடுத்தது 72%. 72% is nothing but 72 divided by 100. It is a proper fraction, so it is a probability. 107%, 107 divided by 100. It is not a proper fraction, so it is not a probability. So இப்போ probability பத்தி நம்மளுக்கு clear ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்.